உகந்து நின்றே படைத்தான் பல ஊழி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 1559வது மந்திரம். சைவ பெருமை தனிநாயகன் தன்னை உய்ய உயிர்க்கின்ற ஒன்றுடர் நந்தியை மெய்ய பெருமையர்க்கு அன்பனை இன்பம் செய் வைய தலைவனை வந்து அடைந்து உய்மினே அப்படின்னு மிக அழகாக இந்த உலகத்துக்கெல்லாம் தனிப்பெரும் சைவ சமயத்துக்கு தலைவனாக இருக்கின்ற சிவனை, அவன் நமக்குள் ஒளியாக, இந்த உயிரின்றது ஒளியாகன்னு சொல்றாருங்க, இருந்து நம்மை வாழ வைக்கின்றான். பொய்யில்லாத உண்மையான அன்பு கொண்ட பக்தர்களுக்கு அவன் நண்பனாகவும் காதலனாகவும் மாறி இன்பத்தை வாரி வாரி வழங்குகின்றான். அப்படிப்பட்ட தலைவனை நாம் தேடி சென்று அடைந்து நம் வாழ்க்கையின் நலம் பெறுவோம், வளம் பெறுவோம், மோட்சம் பெறுவோம் அப்படின்றது இந்த பாடலுடைய மைய கருத்தாக உள்ளது. இந்த பாடலுக்கு ரொம்ப ஒரு சூட்டபிளான ஒரு கதை அப்படின்னாக்கா திருநாவுக்கரசரை தான் சொல்லணும். அவரை வெவ்வேறு இறைவன்பால் அவர் கொண்டுள்ள அன்பின் காரணமாக சுண்ணாம்பாறையில் அடைக்கப்பட்டாலும் அவருக்கு அந்த வெப்பமானது குளிர்ச்சி தென்றலாக வீசியது. யானையை வச்சு கொல்ல முற்பட்ட போது யானை பணிந்து நின்றது. கடலில் கல்லை கட்டி வீசும் போது அந்த கல் தெப்பமாக மாறியது. இவ்வாறாக அன்புக்கு, உண்மையான அன்புக்கு அவர் என்றென்றும் நண்பனாகவும் காதலனாகவும் இருக்கின்றான் என்பதற்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு சான்றாக கூறலாம். எனவே அவன் திருவடியை அவன் அருளால் சென்று அடைய நாம் முற்படுவோம். அவன் திருவடியை அடைவோம், முக்தி பெறுவோம். நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா. வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் உச்சமயம் 23வது அத்தியாயம் பாடல் 1559 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. அன்பனை இன்பம் செய் வைய தலைவனை வந்தடைந்து சைவ திருமை தனிநாயகன் தன்னை உய்ய உயிர்க்கின்ற உன் சுடர் நந்தியை மெய்ய பெருமையற்கு அன்பனை இன்பம் செய் வைய தலைவனை வந்தடைந்து. சைவ பெருமை தனிநாயகன் தன்னை உய்ய உயிர்க்கின்ற ஒன்றுடர் நந்தியை மெய்ய பெருமையர்க்கு அன்பனை இன்பம் செய் வையத்து தலைவனை வந்தடைந்து உய்மினே. இதன் விளக்கமாக சரவணையா தளத்திலிருந்து, சைவம் என்று அறியப்படுகின்ற இறைவனை அடைவதற்கான நெறிமுறைக்கு மிக பெரும் பெருமையாக இருக்கின்றவனும், தனக்கு சரிசமமாக வேறு யாரும் இல்லாத தலைவனாக இருக்கின்றவனும், உயிர்கள் அனைத்தும் தம்மை அடைவதற்காக அவற்றுக்குள் உணர்வாக கலந்து நின்று இயக்குகின்றவனும், அதற்கான ஞானத்தை தரும் ஜோதியாக இருந்து மாயையாகிய இருளை அகற்றுகின்ற குருநாதனாக இருக்கின்றவனும், தம்மை உண்மையாக அறிந்து கொண்ட பெருமைமிக்க அடியவர்களிடம் அன்பு செய்கின்ற அடியவனாக இருந்து பேரின்பத்தை கொடுக்கின்றவனும், உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனாக இருக்கின்றவனும் ஆகிய இறைவனை நீங்களும் வந்து உங்களுக்குள் தேடி அடைந்து அவனை உண்மையாக உணர்ந்து மேன்மை பெறுங்கள் அப்படின்னு சரவணையா தளத்துல கொடுத்திருக்கு. தேவாரம்.org பார்ப்போம். அகச்சமயங்கள் அறிந்தோ அறியாமலோ கருத்து வகையால் சைவத்தோடு ஒன்றி நிற்றலை அவருள் அறியாதாரை நோக்கி அதனையே இது முதலாக அறிவுறுத்துகின்றார். இதனை சைவ சமய சிறப்பு என்பதொரு தனி அதிகாரமாக கொள்ளினும் பொருந்தும். சைவ சமயத்தால் கொள்ளப்படும் ஒப்பற்ற தலைவனும், மக்கள் உயிர் நெடிது வாழ்ந்து உய்து பெறுதற் பொருட்டு உயிர்ப்பாய் இயங்குகின்றவனும், சிறந்த ஞான வடிவானவனும், தன்னை உணரும் பெருமையுடையவரிடத்து தானும் அன்பு செய்கின்றவனும், அனைத்துயிர்க்கும் முடிவில் அவை விரும்பும் பேரின்பத்தை தருபவனும்,
இவ்வியல்புகளால் உண்மை தலைவன் தானே ஆகின்றவனும் ஆகிய சிவபெருமானை நீங்கி நிற்றலை விடுத்து அணுக வந்து அடைந்து பிழையுங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கான குறிப்புரையா, சைவ சமயமே தலையாய சமயம் என்பது மேல் பல விடத்தும் பல வகையான விளக்கப்பட்டமையின் அச்சமயத்தால் கடவுளாக கொள்ளப்படுதலும் பெருமையாயிற்று. இறைவன் உயிர்ப்பாய் இயங்குதல் மேலேயும் கூறப்பட்டது. எய்தல் அறிதல் முதல்நிலை தொழிற்பெயர். எய்ய என்பது இதன் அடியாக பிறந்த பெயரச்ச குறிப்பு. வையம் என்றது உயிர்களை, வந்தடைந்து உய்மீன்கள் என்றது அவர் மாட்டி எழுந்த கருணை பற்றி. இதனால் சைவ கடவுளாகிய சிவபிரானது பெருமையை வகுந்துணர்த்தி அவனை சார அழைத்தல் செய்யப்பட்டது. அகச்சமைகளாதலின் அவர்தாம் உணர்த்தியவாறு உணர்ந்து ஒழுகுவார்கள் ஆதலின் இனி வருவனவும் இவை பற்றி என்க அப்படின்னு இதற்கான குறிப்பையா கொடுத்திருக்காங்க. கௌரி அம்மா, வணக்கம் அம்மா, வாருங்கள் அம்மா. நன்றிங்க. நிறைய விளக்கங்கள். இந்த திருநாவுக்கரசரை ஞாபகப்படுத்தினதும் அந்த இதுவும் நல்லா இருந்தது. மிக்க நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1559. சைவ பெருமை தனிநாயகன் தன்னை உய்ய உயிர்க்கின்ற ஒன்சுடர் நந்தியை மெய்ய பெருமையர்க்கு அன்பனை இன்பம் செய் வைய தலைவனை வந்து அடைந்து உய்மினே. Translation: Come, get him, the Lord of this world, the incomparable great Lord of the Saiva lore, the effulgent Nandi, the inner principle guiding to redemption, the lover of the faithfully greats, and be blessed in bliss. சொல்லிக்கிட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து நேற்று பார்த்தோம், எந்த சமயத்தையும் பழிக்கக்கூடாதுன்றதை பார்த்தோம். இப்போ நம்ம சமயம் வந்து சைவ சமயத்தை பற்றி அதோட பெருமையை வந்து அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னா, சைவம்னாலே சிவம், அதாவது சிவத்தை அடைகிறது தான் சைவம்ங்கிறது. சிவமாகும் வழி அதை சொல்கிறது தான் சைவம். அதுக்கு வந்து தலைவனாக இருக்கிறது வந்து நந்தி தேவர். அவர் குருவாக இருந்து எல்லாருக்கும் நமக்கு கொடுத்ததாக தான் சொல்கிறாங்க. அதனால் சைவ பெருமை தனிநாயகன் அந்த நந்தி தேவர் தான். தன்னைங்கிறது இங்கே நாம மனிதர், இந்த மனமும் உடலும் தான் நாமன்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த தன்னை உய்யன்னா அந்த உலகம் உய்ய, அதாவது நன்மை பெற, மேம்பட, நமக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக, இந்த மனிதனாக இருக்கிற நம்ம மேம்படுறதுக்காக உயிர்கின்ற ஒன்சுடர் நந்தியை, உயிராக இருக்கிற ஒப்பற்ற சுடராக இருக்கிற நந்தியை இங்கே வந்து நம்ம ஆன்மாவா குருவா சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு வந்து குரு ஆன்மா புரிகிற வரைக்கும் தான் நமக்கு குரு தேவை. நமக்குள்ளே இருக்கிற இறைவன் புரிஞ்சிருச்சுன்னா அவங்களே குருவாக நமக்கு வந்துடுவாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, முருகர் சொல்கிறோம், சில பேருக்கு காளி தேவியாக அவங்க ஆன்மா புரியும். அதுமாரி ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி ஆன்மா புரியுதோ அதுதான் இங்கே சைவ பெருமை தனிநாயகன் தன்னை உயிர்கின்ற ஒன்சுடர் நந்தியை நம்ம மேம்படணுங்கிறதுக்காக நமக்குள்ள சுடராக இருக்கிற குருவாக இருக்கிற நந்தி தேவர், அதுதான் நம்மளோட ஆன்மா. அது வந்து மெய்ய பெருமையருக்கு அன்பனை இன்பம் செய். மெய்ய பெருமையருக்கு, இந்த உண்மையை மெய்ய பெருமையருக்கு, மெய்ப்பொருள் இல்லையா, இந்த உண்மையை வந்து அதுதான் உண்மைன்னு உணர்ந்தவங்களுக்கு, அதுதான் பெருமைன்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த உலகியல் வந்து பெருமை இல்லை, இறைவனை நோக்கி போகிறது தான் பெருமை அப்படின்ற இந்த ஆன்மாவை உணர்ந்து அந்த அதை பெருமையாக நினைக்கிறவங்களுக்கு அன்பனாக இருந்து அந்த அன்பனை இன்பம் செய், அதை இன்பத்தில் நிறுத்து. இந்த உங்களுக்குள்ள இருக்கிற நந்தி தேவரை சிவத்தில் நிறுத்த சொல்கிறாங்க. சிவத்தில் நிறுத்த இன்பம் செய்ய வைய தலைவனை வந்து அடைந்து உய்மினே. வைய தலைவனாக இங்கே சிவனை வந்து அடைந்து நீங்கள் மேம்படலாம், நீங்கள் வந்து விடுதலை அடையலாம் அப்படின்னு சொல்கிறதா பார்க்குறேன். இங்கே சைவத்தை பற்றி சொல்கிறதாகவும் அதில் என்ன இருக்குது அப்படின்னா, சைவம் சிவமாகுதல்ன்றதுனால நமக்குள்ளே இருக்கிற நந்தியை வந்து இறைவன் பக்கம் திருப்பிட்டோன்னா
இந்த உலகியல் பக்கம் திரும்பாம இருந்தாலே அது நந்தி தான். இறைவன் பக்கம் திருப்பிட்டாலே அந்த கவனத்தை வந்து இறைவன் பக்கம் திருப்புறது. அந்த கவனமா நமக்குள்ள இருக்க ஆன்மாவாவும் இங்க எடுத்துக்கலாம். அந்த ஒன் சுடராக இருக்கிறது. இல்ல கான்ஷியஸ்னஸ் நான் ஆன்மா பத்திலாம் போகல அப்படின்னா, நம்மளோட கான்ஷியஸ்னஸ் தான் ஒன் சுடராக நமக்குள்ள இருக்கிறது. அந்த கான்ஷியஸ்னஸை எங்க திருப்பணும் அப்படின்னா, அன்பனை இன்பம் செய். அந்த இன்பத்துல திருப்பணும். அப்படி நம்ம வந்து நந்தியை நமக்குள்ள இருக்க நந்தியை இறைவன் பக்கம் திருப்புனா, நம்ம வையத் தலைவனான இறைவனை வந்து அடைந்து நம்ம மேம்படலாம். ஆக சைவத்துல நமக்கு சொல்றது என்னன்னா, நம்ம உள்ள திரும்பணும். நம்ம வந்து அந்த வெளிப்புறமாகவே உலகியலே இல்லாம இப்ப கோயிலுக்கு வந்து வெளிப்பிரகாரம் இருக்கு இல்லையா? அந்த வெளிப்பிரகாரத்திலே நம்ம சுத்திட்டு இருக்காம, அடுத்து இன்னும் கொஞ்சம் உள்ள, இன்னும் கொஞ்சம் உள்ள அப்படின்னு உள்ள போகும்போது தான் நம்ம வந்து இறைவனை பார்க்க முடியும். அதுக்கு நம்மளோட கவனத்தை வந்து வெளியில வைக்காம உள்ளுக்குள்ள திருப்பணும் அப்படிங்கிறது தான் இங்க சைவத்துல நமக்கு நந்திதேவர் சொல்லிட்டு வர்றது. அதுதான் அவர் காமிச்சு கொடுக்கறதும். நான் சிவத்தை நோக்கி தான் இருக்கிறேன் அப்படின்றது தான் அவரு நமக்கு சொல்றதும். இப்ப நம்ம இதை கோஷங்களா பார்த்தாலும் நமக்கு வந்து 5 உடம்பு இருக்கு இல்லையா? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு இருக்கும். இந்த ஆனந்தமய கோஷம் அங்கதான் இன்பம்ன்றது இருக்கு. இந்த இதுல இருந்து தாண்டி சிவத்தை அடையணும்னா அந்த ஆனந்தமய கோஷத்துக்கு போகணும். அப்ப அந்த அன்னமய கோஷம் தான் நம்மளோட இந்த ஸ்தூல உடம்பு இல்லையா? இதுலயே நம்ம இந்த இதையே வச்சுட்டே நம்ம இல்லாம நமக்கு அடுத்த நிலையாக இருக்கிற பிராணமய கோஷத்துக்கு போகணும். நம்ம எனர்ஜி பாடிக்கு நம்ம நம்ம பிராணனை சீர் செய்யறதுல ஃபர்ஸ்ட் உடம்ப சீர் செய்யணும். அதுதான் இந்த அஷ்டாங்க யோகத்தையும் பார்த்தீங்கன்னா இதே லாஜிக் தான் வருது. இதே 5 உடம்பையும் சரி பண்றது தான். ஃபர்ஸ்ட் யோகம் பண்ணி நம்ம ஸ்தூல உடம்ப சரி பண்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் பண்ணி நம்ம பிராணமய கோஷத்தை சரி பண்றோம். அது நல்ல சீராக இருந்தது. எல்லாமே கனெக்டட் தான். இது ரெண்டுமே சரியாகும் போதே நம்ம மனமும் சரியாகும். இன்னமும் நம்ம இறங்கி நம்ம மனம் எந்த நிலையில இருக்கு அதை சரி பண்ணணும். நம்ம பிராணனை சரி பண்றோம், நம்ம உடம்ப சரி பண்றோம். அடுத்து நம்ம மனசை சரி பண்ணணும். மனமை ரொம்ப உலகியலே திரும்பாம ரொம்ப நான்னு இருக்காம மனதை சரி பண்ணணும்னா இப்போ உங்களுக்கு ஒரு 4 பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல 3 பிரச்சனை நீங்க அந்த நான்ன்றதை எடுத்துட்டாலே போயிடும். அதாவது பெருந்தன்மையா இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைன்னு வருதுனாலே நானே இப்போ செய்கிறேன் அப்படின்றது தான். நானே சம்பாதிக்கிறேன். ஆம்பளைங்களுக்கு என்ன இருக்கும்? நானே எல்லா வேலையும் செய்கிறேன், நானே செய்கிறேன், இவங்க சும்மா இருக்காங்கன்னு நினைப்பாங்க. வீட்டில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நாள் கூட ரெஸ்ட் கிடைக்கல, நம்மளே தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி ஏன் அந்த பிரச்சனை, அந்த கவலை ஏன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நான்னு நினைக்கிறதுனால தான். என்ன கஷ்டப்படுத்துறாங்க, நானே இவ்வளோ செய்கிறேன், நானே பண்ணுறேன், நானேன்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சொல்லும்போது தான் இவங்களுக்கு இந்த பிரச்சனையே வரும். அந்த பெருந்தன்மையா நான் என் குடும்பத்துக்கு நல்லா செய்யணும், என் குடும்பத்தை நான் நல்லா பார்த்துக்கணும், நான் மக்களுக்கு நல்லா செய்யணும்னு எப்படி உங்களோட ஃபோக்கஸை வந்து அந்த நானுங்கிறதுல இருந்து திருப்பி நீங்க மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்க எப்போ வந்து அந்த திரும்புறீங்களோ, நான் வந்து இப்போ கணவராக இருந்தால் கணவருக்கு நல்லா செய்யணும், பிள்ளைங்களா இருந்தால் பிள்ளைக்கு நல்லா செய்யணும்னு இப்போ நானுங்கிறதுல இருந்து நீங்கள் எப்போ திரும்புறீங்களோ அப்பயே உங்களுக்கு அந்த 4 கவலை இருக்குன்னா அந்த 3 கவலை போயிடும். சிலது வந்து இறைவனால கொடுக்கப்பட்டதை நம்ம ஏத்துக்காததுனால அந்த ஒரு கவலையும் இருக்கும். நம்ம அதை ஏத்துக்கிட்டோம்னா அந்த கவலையும் போகும். எப்ப அந்த நானுன்றதுல இருந்து நம்ம விடுதலை ஆகுறோமோ அப்பயே அந்த மனம் வந்து அமைதியாயிடும். அந்த பெருந்தன்மையான மனசை நீங்க கொண்டு வர எனக்கு ஏன் பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த இது எனக்குன்றத அதுல இருந்து வெளில வந்து நாம எவ்வளவு கொடுக்கலாம், நம்ம எவ்வளவு செய்யலாம், நம்ம எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கலாம், நாம எவ்வளவு இறைவன் பக்கம் திரும்பலாம், நம்ம இறைவனுக்காக என்ன செய்யலாம், இப்படி நம்மளோட கவனத்தை எல்லாம் இறைவன் பக்கமும் மத்தவங்களுக்காக நம்ம கொடுக்கும்போது, உலகியல்ல தான் நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கலாம், மத்தவங்களுக்கு செய்யறதுல இருக்கலாம். இல்ல நான் முழுமையா ஆன்மீகத்துல தான் இருக்கேன்னா அப்படியே இறைவன் பக்கம் திருப்பும் போதும் அது ஆயிடும். இன்னும் சில பிரச்சனைகள் வந்து நம்மளால ஏத்துக்கவே முடியாதுன்ற சில பிரச்சனைகள் இருக்கும். அதையும் நம்ம இறைவன் நடக்க வேண்டியது நடக்கும், அது கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுக்குறாங்க, அதை அன்போட ஏத்துக்கணுன்ற அந்த இது வந்தாலும் நம்ம மனம் வந்து இன்னும் தூய்மையாகும். இது மாதிரி அன்னமய கோஷத்தையும் நம்ம தூய்மை பண்ணி பிராணனையும் வந்து அதனால சீர் செய்து மனோமய கோஷத்தையும் நம்ம சரி பண்ணோம்னா அடுத்தது ஞானமான அந்த அறிவையும் நம்ம யோசிக்கிற விஷயங்கள், நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாமே இறைவனை நோக்கி இருக்கு அப்படின்னா நம்ம அந்த விஞ்ஞானமய கோஷமும் சீராகும். நம்ம எல்லாமே இறைவன் பக்கம் திரும்புறோம். நம்ம பேசுறது, யோசிக்கிறது, ஞானமா படிக்கிறது, இப்ப நம்ம திருமந்திரம் படிக்கிறது, இது எல்லாமே வந்து விஞ்ஞானமய கோஷத்துக்கு சாப்பாடாதான் இருக்கும். அது எல்லாமே
ஒரு நல்ல விஷயமாக போகும். நம்ம தேவையில்லாத இதுல கவனத்த போடாம, நம்ம இறைவன நோக்கி போகிற விஷயங்கள்ல போடும்போது, அதுவும் சீராகும். இது எல்லாமே சீராச்சுனால நம்ம ஆனந்தமய கோஷத்துக்கு தகுதியானவங்களா ஆயிடுவோம். இப்ப இந்த இடத்துல எங்கேயாவது பிளாக் வச்சுக்கிட்டே இருக்கோம். நானே இருக்கோம் இங்க அப்டின்னா, ஆனந்தமய கோஷத்துக்கு போக முடியாம ஆயிடுது. நம்ம எப்ப வந்து இந்த எல்லாம் இறைவனுக்கு இறைவனுக்கு நந்தி தேவர் போல அதுதான் இங்க சைவத்துல சொல்றது. நந்தி தேவர் போல இருக்கணும். இவ்வளவுதான். இன்னும் சின்னதா சொல்லணும்னா, நந்தி போல தேவர் போல இருந்தோம்னா, நம்ம சிவமாகவே ஆக முடியும். சிவன் கிட்ட போ முடியும். அப்புறம் சிவமாகவே ஆக முடியும். இங்க நந்தி தேவரும் சிவனும் இங்க ஒண்ணுதான். ஏன்னா, அவர் அடைஞ்சிட்டாரு. இறைவன அடைஞ்சிட்டாரு. அவர் இறைவனாகவே ஆகிட்டாரு. அதனால அவர இறைவனா பார்த்துருக்காங்க. அதனால இங்க சிவன தான் சொல்றாருன்னு நெனச்சாலும், அதுவும் கரெக்ட் தான். இல்ல இங்க நந்தி தேவர தான் சொல்றாருன்னு நெனச்சாலும் கரெக்ட் தான். இல்ல குருவா சொல்றாரு. எப்படி நெனச்சாலும் ஒண்ணுதான். ஆனா இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா, நமக்குள்ள இருக்கிற சரீரத்த 5 சரீரத்தையும் சரி பண்ணி, அந்த இன்பம் இன்பம் செய்யுன்னா, நம்ம வந்து இந்த இந்த ஆன்மாக்கு இன்பம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகியல் இல்ல. அந்த இறைவன் தான். நம்ம எங்கேருந்து வந்தோமோ, நம்மளோட உண்மையான இடத்துக்கே போறது தான் இந்த ஆன்மாக்கு இன்பம். அந்த இன்பத்த வந்து செய்யணும்னா, நம்ம வந்து திரும்பி அந்த இன்பத்திலே இருக்க வைக்கணும். அந்த ஆனந்தமய கோஷத்துக்கு நம்மளும் ட்ராவல் பண்ணணும். அதே தான் நம்ம கோயில்ல சுத்துற மாரி தான். சுத்தி சுத்தி சுத்திட்டே இல்லாம, நம்ம உள்ள அந்த இறைவன நோக்கி உள்ள போகணும் இல்லையா? அது மாரி நம்மளோட அ தினந்தோறும் நம்ம செய்ற விஷயங்களும் இறைவன நோக்கினதா இருந்து, அந்த பெருந்தன்மையான மனச வச்சுக்கிட்டோம்னா, நம்ம உடம்பும், மனசும் எல்லாம் சீராக இருக்கும். இறைவன அடையறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த உலகியல்லேருந்து எப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளில வரோமோ, நந்தி தேவர தான் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறது. அனைவருக்கும் நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அம்மா மியூட்ல தான் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1559வது திருமந்திரம். இன்ப அன்பு அருளும் பரம்பொருள். சைவ பெருமை தனிநாயகன் தன்னை உய்ய உயிர்க்கின்ற ஒன்சுடர் நந்தியை மெய்ய பெருமையர்க்கு அன்பனை இன்பம் செய் வைய தலைவனை வந்து அடைந்து உய்வினே. அருமையான திருமந்திரம். சைவ நெறியின் பெருமைக்குரிய தனி தலைவனை உயிர்கள் பிழைத்து கடைத்தேற உதவும் ஒளிவடிவான உயர் பொருள் நந்தி எம்பெருமானை உள்ளன்போடு தொழும் மெய்யன்பர்களாகிய சிறந்த அடியவர்களின் அன்பில் திளைப்பவனை அவர்களுக்கு தன் இன்னருளான இன்ப அன்பினை தந்தருள்பவனை உலகம் படைத்து அளிக்கும் ஒப்பற்ற பரம்பொருளை தேடி வந்தடைந்து பிறவி துயர் கெட பெருவாழ்வு பெறுவீர்களாக. உய்தல் பிழைத்தல். கழக வெளியீட்டில் சித்தாந்த சைவத்தின் மாண்புமிக்க ஒப்பில்லாத தலைவனை அனைத்து உயிரும் உய்யும்படியாக உயிருக்கு உயிராக நின்று உயிர்ப்பு கொள்ளுமாறு துணை செய்யும் உணர் ஒளி பிளம்பாம் நந்தியை உண்மையான நன்னெறியின்கண் ஒழுகும் தக்க அடியார்கட்கு அன்பனை அனைத்து உயிருக்கும் பேரின்பம் அருளும் உலக முதல்வனை காதலுடன் வந்து கடல் பணிந்து உய்வீர்களாக. உயிர்ப்பு மூச்சு மெய்யான. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி. வாங்க கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் இனிய சாலை வணக்கம். நிறைய பொருள் பார்த்துருப்பீங்க. நான் கௌரவமா பேசும்போது தான் வந்தேன்.
நம்ம எல்லாருமே நல்ல இந்த பாடலுக்கு உண்டான விஷயங்களை பகிர்ந்திருப்பீங்க. நம்ம ஒரு சில விஷயங்கள் முத்திர கூடுதலா பார்க்கலாம். இந்த இடத்துல 2 அடையாளம் காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க அப்படின்னா, சைவ பெருமை தனி நாயகன் தன்னை அப்படின்னு ஒரு பண்பு சொல்றாரு. ஒருத்தர் அடையாளம் காட்டுறாங்க. அதற்கப்புறம் அடுத்த வார்த்தையில கடைசி வரியில இன்பம் செய் வைய தலைவனை வந்து அடைந்து உய்மினே அப்படின்னு சொல்றாங்க. சோ இறைவனுடைய 2 பண்புகள் இந்த இடத்துல வந்து சொல்லப்படுகிறது. அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா? உயரமா இருப்பாங்க, ரொம்ப கருணையா இருப்பாங்க, இல்ல நம்மளுடைய பாணியில சொல்றதுன்னா கண்ணாடி போட்டிருப்பாங்க, உயரமா இருப்பாங்க, சிவப்பு சட்டை போட்டிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அப்ப அந்த மாதிரி 2 பண்புகள் முன்னாடியும் பின்னாடியும் வச்சுட்டு அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செயலை, ஒரு வழிகாட்டுதல 2 அந்த நடுவுல இருக்கக்கூடிய என்னுடைய அமைப்பு. அப்ப யார் அது? சைவ பெருமை தனி நாயகன் தன்னை. சைவம் உணர்த்துகின்ற, தூக்கி பிடிக்கின்ற, பெருமை அப்படின்னா புகழ் பெற்ற, பெருமைப்படுகின்ற, உயர்ந்து நிற்கின்ற, இப்படி நம்ம என்ன பொருள் வேணா எடுத்துக்கலாம். சைவம் தூக்கி பிடிக்கின்றன்னு சொல்லலாம் நம்ம. இல்லைன்னா சைவத்தில் உயர்ந்து நிற்கின்ற, மிகவும் உயர்வான அப்படின்னு எடுத்துக்கலாம். சைவ பெருமை தனி நாயகன் தன்னை, அவன் தான், அதுக்கு மேல யாருமே இல்லை. ஆனா இந்த இடத்துல ஒரு குறிப்பு இருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன வேணா சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம்? இறைவன் பேரண்ட நாயகன் சொல்லியிருக்கலாம். இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இறைவனை பல்வேறு பெயர் கொண்டு அழைத்திருக்கிறார். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, சைவ பெருமை தனி நாயகன் தன்னை அப்படின்னு. அவன் ஒருவனே நாயகன், தனி நாயகன். அவன்தான் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் நாயகன். யாரு அப்படின்னா அவன்தான், அவன் மாத்திரம்தான். அவன் எதுல இருக்கிறான்? சைவ பெருமையில் இருக்கக்கூடியவன். அப்ப இந்த சைவம் அசைவம் அப்படின்னு 2 வார்த்தை. நம்ம வந்து உலகெல்லாம் இத வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சொல்றோம். ஆனா இன்னொன்னு இருக்கு. அசைவம் அப்படின்னாலே அசையாது நிற்கக்கூடியவன். சைவம் அசைவம் அப்படின்னு பிரிச்சு பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல சைவம் அப்படின்னு சொல்லும் பொழுது அசைந்து கொண்டிருக்கக்கூடிய அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எது ஒன்று அசையும்? உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு மரம் காற்றடித்தால் அசையும். இல்லைன்னா எந்த ஒரு தன்மை அசைந்து கொண்டே இருக்கிறதோ அதற்கு உயிர் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ எல்லா காலத்திலும் உயிர்ப்போடு இருக்கின்ற அந்த வழிகாட்டுதலை கொண்ட சைவம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, சக்தியோடு இயங்கக்கூடிய தனி நாயகன் அப்படின்னும். ஏன்னா இந்த இடத்துல நாயகன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. தலைவன் அப்படின்னு வந்திருந்ததுன்னா நம்ம வந்து இந்த சக்தியை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்க மாட்டோம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நாயகன். நாயகன் அப்படின்னாலே யாரு அப்படின்னா, யாருக்கோ ஒருவருக்கு நாயகன், நாயகி, நாயகன் அப்படின்னா கணவன், ஆண் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வருது. அப்போ அந்த இடத்துல வரும்பொழுது சக்தியையும் நம்ம இந்த இடத்துல நினைத்து பார்க்க வேண்டும். அதனால சொல்றாரு, சைவ பெருமை தனி நாயகன் தன்னை உயிர்க்கின்ற ஒன் சுடர் நந்தியை மெய்ய பெருமையர் கண்மன் அப்படின்னு சொல்றாரு. அவர்கிட்ட போனோம்னா அவர் எப்படி இருக்காரு? முதல்ல அந்த சக்தியோடு இருக்கக்கூடிய சிவம்னு அடையாளம் காமிச்சிட்டாரு. பெருமை மிக்க சைவத்தின் தனி நாயகனாக திகழ்பவன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. பண்ணிட்டாரு. அடுத்த ரெஃபரன்ஸ் எங்க எடுத்துட்டு வர்றாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, உயிர்க்கின்ற ஒன் சுடர் நந்தியை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்படின்னா மீட்க, உயர்த்துகின்ற
அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த அந்த உய்யங்கொண்ட ஆணை, அந்த உய்யம் நம்மை உயர்த்துகின்ற செயலை செய்யக்கூடிய, மேன்மையிறக்கூடிய வழியை காட்டக்கூடிய, எது நம்மனா நாமனா இந்த உடம்பா? இல்ல, ஆன்மாக்களை. அப்போ இந்த ஆன்மாக்கள் எப்படி உய்யுமாறு செய்கிறான் அப்படின்னா, அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தனு கர்ண புவனாதிகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப அவர்களுடைய வினை பரிபாகங்களுக்கு ஏற்ப, அப்போ இவனுக்கு நல்லா கிடைக்கணும், கொடுத்துரு. இவனுக்கு நல்லா கிடைக்கிறதுக்கு உண்டான பாத்தியதை இப்ப இல்ல, அப்ப கொடுக்காத. அப்ப என்ன பண்ணணும், அவன் ஏர்ன் பண்ணணும். சோ நம்ம கையில காசு இருக்கிற வரைக்கும் நம்ம அதை பத்தி யோசிக்க மாட்டோம். காசு இல்லைங்கும் போது அதை ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதேதான். அப்ப ஏர்ன் பண்றதுக்கு உண்டான என்ன வேணும், அதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை கொடு, அவனை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையை கொடு. யாருமே புரியாம இருக்க, கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஒருத்தன் புரிஞ்சுப்பான், ஒருத்தன் 150 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி புரிஞ்சுப்பான், ஒருத்தன் 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி புரிஞ்சுப்பான். எப்படினாலும் புரிஞ்சுதான் ஆகணும். என்ன, ஒரு சிலருக்கு 10 கிலோமீட்டர்ல புரியும், ஒரு சிலருக்கு 2 கிலோமீட்டர்லயே புரிஞ்சிடும். ரமணருக்கெல்லாம் 7 அடி எடுத்து வைத்தோம்னா புரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ உயிர்க்கின்ற ஒன் சுடர் நந்தியை, அவர் எங்க இருக்காரு, நமக்குள்ளேதான் சுடராக இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல ஆன்மாக்களை விளங்க செய்கின்ற நந்தியை, அந்த ஆன்மாக்களை எப்படி விளங்க செய்கிறார், அவரவர்களுடைய வினை பரிபாகங்களுக்கு ஏற்றவாறு இந்த நனுகரண புவனாதிகளை படைத்து நம்மை வழி நடத்தி அதுல எப்படி போகணும், எப்படி போக கூடாதுங்கிறத காமிக்கிறதுக்கு உண்டான குருவாக நின்று வழி நடத்தி செய்கின்ற நந்தியை மெய்ய பெருமையற்கு அன்பனை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது நடக்கும்போது என்ன நடக்கும், மெய்ய பெருமையை நாம் சென்றடைவோம். எது மெய்ய பெருமை? மெய் அப்படின்னா என்னது அப்படின்னா உண்மையான பெருமை. அப்ப என்கிட்ட 10 கிலோ தங்கம் இருக்கிறது பெருசு இல்ல, என்கிட்ட கோடிக்கணக்குல பைசா இருக்கிறது பெருசு இல்ல, என் பின்னாடி இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்கிறது பெருசு இல்ல, பெரிய புகழ் இல்லை, நான் இத்தனை பெரிய நிலக்கிழாத்தார் அப்படின்னு அது பெருமை இல்ல, எதுவுமே பெருமை இல்ல. மெய்ய பெருமையை, அந்த உண்மையான பெருமையை அன்பனை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அவன் யாருக்கு அன்பர்களாக இருக்கிறான் அப்படின்னாக்க, இந்த அவர் வழிகாட்டுறாரு பாத்தீங்களா, உயிர்க்கின்ற ஒன் சுடர் நந்தியை அப்படின்னு அவர்களை அறிந்து கொண்ட, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நந்தியம் பெருமானை, நம்மளுடைய ஆன்மாவை, அது ஒளிர்கின்ற ஆன்மாவை. அப்ப அந்த ஆன்மா இருக்குன்னு நம்ம வெளியில சொல்லிட்டே இருந்தா அது ஒளிர்கின்ற ஆன்மா இல்ல. அந்த ஆன்மாவாகவே நாம் மாறும் பொழுது நாம் நந்தியாக மாறுகிறோம். அத்தகைய நந்தியாக மாறும் பொழுது நாம் எதை சென்று அடைகிறோம் என்றால் மெய்ய பெருமையற்கு அன்பனை. அப்ப அந்த மெய்ய அப்படி சென்றடைபவர்களை அன்பனை, அப்ப அவர்களுக்கு அன்பாக இருக்கிறான் அவன். இன்பம் செய் வையத்தலைவன். அப்போ இன்பம் செய், அப்ப அந்த அன்பர்களுக்கு அவன் என்ன செய்கின்றான் என்றால் இன்பம் செய்கின்றான். எது இன்பம் அப்படின்னா, நீ உலகத்துல இயங்கு, ஆனா உனக்கு தொடர்பான எந்த வினைகளும் கிடையாது. நீ என்ன கர்ம வினையும் உன்னை சேரவே சேராது. நீ என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு. ஏன்னா நம்ம மெய்ய பெருமையை சென்றடைந்து விடுவோம். அப்ப நம்ம செய்ய நினைக்கிறது என்னவா இருக்கும் இனிமே அப்படின்னாக்கா, கண்டிப்பா ஒரு சினிமா பாக்குறதாவோ இல்லைன்னா ஒரு தீமை செய்வதாவோ இருக்காது. கண்டிப்பா இந்த உலக நன்மை செய்வதாக, இந்த ஆன்மாவை ஈடேற்றக்கூடிய செயலை செய்வதாகத்தான் இருக்கும், அதற்கு உதவுவதாகத்தான் இருக்கும். அதனாலதான் மெய்ய பெருமையை அப்படின்னு சொல்றாரு. மெய்ய பெருமையற்கு அன்பனை, அந்த பெரிய பெருமையை உடைய மனிதர்களுக்கு அன்பனை இன்பம் செய்வார்கள். எப்படி இன்பம் செய்ய முடியும்? அவன் ஏற்கனவே ஆன்மாவா இருக்கான். ஆன்மாவுக்கு மேல இன்பம் தர்றது என்னது அப்படின்னா கர்மவினை சேராது. அப்ப அந்த பயம் போயிடும். ஐயோ நான் இது பண்ணினா இது சேருவா, இல்ல அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம அத்தகைய பழி சேரக்கூடிய செயல்களை இந்த ஆன்மா செய்யாது. அப்ப என்ன நடக்கும்? இன்பம் தான் மேலும் மேலும் தான் நினைத்து கொண்டிருப்பதுதான் இன்பம். அதனாலதான் வைய தலைவனை அடைந்து உய்மினே. அப்ப என்ன நடக்கும்? அடைந்து உய்மினே, நீ அடைந்து விடு, உய்யினா மேலேறு, உய்மினே அப்படின்னு சொல்றாரு. அப்ப எது இன்பம் இப்படி சொல்லிட்டாரு பாத்தீங்களா? அவருடைய காலடியில் அடைந்து உய்வதுதான் இன்பம். அந்த இன்பத்தை நம்ம எங்க இல்லாம இல்ல, நான் சொல்றேங்க, இந்த முக்தி அப்படிங்கிற விஷயம் எல்லாம்
நம்ம ஏதோ இறந்த பிறகு நமக்கு நம்மளுடைய ஆன்மாவை எடுத்து சென்று அந்த ஆன்மா அடையக்கூடிய இன்பம்லாம் இல்ல. அதை இந்த உடலிலே இந்த உயிரோடு இருக்கக்கூடிய இந்த தன்மையில நம்மளால ரொம்ப எளிதா புரிந்து சதா சர்வ காலமும் அடையிறவர்கள் ஞானிகள். இல்ல நம்மள மாதிரி அங்கங்க தொட்டு தொட்டு சீனி நாக்குல வாங்கிட்டு வருவோம் பாத்தீங்களா? அப்பேற்பட்டவர்களும் ஞானியர்கள் தான். ஆனா என்ன, நம்ம உலக வாழ்க்கையும் ஓடிக்கிட்டு இருப்போம், இறைவனையும் உணர்ந்து கொண்டு இருப்போம். அப்ப என்ன பண்ணணும், இந்த சீனி சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கும் போது அந்த தண்ணி உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கும் போதெல்லாம் அந்த நெல்லிக்காயோட சுவை மெல்ல மெல்ல இறங்கிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நாக்குல எப்ப பாரு இறைவனுடைய இன்பத்தை நாம் வைத்துக் கொண்டே இருந்தால் அந்த இடத்துல நம்மளால அவனோடு அவன் தாளினை பற்றியபடி இருக்க முடியும். அப்ப அதற்கு வழிகாட்டுவது என்ன அப்படின்னா பக்தி. அதனாலதான் நான் நேத்திக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், நன்றது தீதெது என்றுரையாளர்கள் குன்று குறைத்தெழு நாயை ஒத்தார்களே நேத்திக்கு சொன்னாரு. அப்ப வீணா தர்க்கம் பண்ணாத, சும்மா நீ யோசிச்சுட்டே இருக்காத. பேரறிவை தொட்டு விட்டால் பேரறிவை தொடர்ற வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த தத்துவங்கள் விசாரங்கள் எல்லாமே இந்த நான் யார் அப்படின்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் விசாரம். நான் யாருக்குள்ள ஒரு தடவை போயிட்டு வந்துட்டு அதை பிடிச்சிட்டு இருக்கணும். அந்த பேர அனுபவத்தை பற்றி கொள்ள வேண்டும். அதற்கு என்னதான் நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துல துவைதம் கிடையாது, அது அத்வைதம் தான். எந்த அத்வைதம், எப்போ அத்வைதம்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் இறைவனாகவே பற்றி கொள்வது, அந்த காலடியில தூசு மாதிரி ஒட்டின்னு இருக்கிறது, அதுதான் அந்த அத்வைதம் அப்படின்னு. அப்போ சொல்லுவாங்க, ரொம்ப அழகான ஒரு ஓமை உண்டு. என்ன அப்படின்னா, நீருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய மீனுக்கு நம்ம சமுத்திரத்துலதான் இருக்கோம்னு தெரியாது. என்ன செய்யும், ஐயோ சமுத்திரம்னு ஒண்ணு இருக்கு, இதோட ரொம்ப பெருசா இருக்கும், நம்ம அங்க போயிடணும்னு நினைச்சுட்டே இருக்குமா. ஆனா எப்போ ஒரு தடவை அது நாம இந்த மீன் தண்ணியில தான் இருக்கும், நம்ம இருக்கக்கூடிய இந்த தண்ணியே சமுத்திரம் தான் உணர்ந்துடுச்சுன்னா மீன் வேற சமுத்திரம் வேறையா, அது வெளியில வர வரைக்கும் அது வேற கிடையாது, உள்ளதான் சமுத்திரத்துக்குள்ளதான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி நம்ம இறைவனோடு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பேரன்பை பெரிய பேரறிவை பற்றி கொண்டோம் என்றால் அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம அந்த சமுத்திரத்திலேயே ஆழ நீந்த ஆரம்பிப்போம். அதுதான் அந்த இடத்துல இன்பம் செய் வைய தலைவனை அடைவது அப்படின்னு திருமூலர் பிரான் நமக்கு காட்டி தராரு. பக்தியினுடைய மேன்மையை, பக்தியினுடைய மிக மிக நுணுக்கமான ஒரு விஷயத்தை. பக்தினா நம்ம உடனே என்ன நினைச்சிடுவோம் அப்படின்னாக்கா, வேற ஒரு எங்கேயோ வெளியில கடவுள் இருக்கிறாரு, கோவில்ல இருக்கிறாரு, பாட்டுல இருக்கிறாரு, யோகத்துல இருக்கிறாரு, இல்லைன்னா எங்கேயோ இருக்கிறாரு, நம்ம அவரை நோக்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் உள்ள நடக்கிறது. அப்படி அப்பேற்பட்ட அந்த இறைவனை நம்முள்ளே கண்டு கசிந்து காதலாகி, நம்மளை விட வேற யாரையாவது நம்மளால லவ் பண்ணிட முடியுமா, நம்மளை விட வேற யாரையாவது நம்மளால நேசிச்சிட முடியுமா அப்படின்னா முடியாது. நம்ம தான் முதல்ல. அப்ப எப்ப நம்ம முதல்ல மாறுறோம், எப்ப முதல்ல ஆறோம் அப்படின்னா அந்த இறைவனை பற்றி கொள்ளும் போது அப்படிங்கிறதுதான். அந்த இறைவனாகவே நாம் மாறும்போது அவனை தொழுது அவனை கொண்டாடி அவனை ஏற்றுவது, அது நாம் உய்யக்கூடிய வழி அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அற்புதமான மந்திரம். அதை உங்களோடு பகிர்ந்தெடுத்து இந்த காலவேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்ந்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. ரொம்ப அழகான உதாரணம் எல்லாம் கொடுத்தீங்க, ரொம்ப தெளிவான விளக்கம்மா, மிக்க நன்றிங்கம்மா. வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா, உங்களோட கருத்து கேள்வி? நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி வித்தியாமா, அருமையா நிறைவு செய்யணும். திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யான் பெற்ற இன்பம் பெருகையை வயகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசனைகளில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.